வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நாம் தனுசு ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கு ராசி பலன் எப்படி இருக்குது தனுசு ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு குரு பகவானோட ஆதிக்கம் காரணமாக கொஞ்சம் நல்ல நம்பிக்கையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனியோட தொடர்பு காரணமாக நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் அது மெதுவாக தான் நகரும். அது கொஞ்சம் நீங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். புதன் ஆதரவு காரணமாக உங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அது ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல நம்பிக்கையோட பிளான் பண்ணி கொஞ்சம் நிதானமாக வேலை செஞ்சிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி பொறுத்தவரையில். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இந்த வாரம் வந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வேறு யார் கூடனா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இது செய்யலாமா வேணாமாங்கிறத கேட்டு செய்யுங்க. நல்ல நாள் எது பார்க்குறீங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் நல்ல நாளாக இருக்கும். சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள், கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அந்த நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ஒரு நல்ல உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். மேலதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கன்னா உங்களோட நேர்மையை பார்த்து நல்ல முறையில் மதிப்பாங்க. வேலை குறித்து ஒரு டிரான்ஸ்ஃபர் அது மாதிரியான முடிவுகள் ஏதாவது வர்றதுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் திட்டம் ஏதாவது தொழிலில் வச்சுருக்கீங்கன்னா அது நல்லபடியாக பேசக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் தான். வெளிநாடு இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும். ஆனால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன்லேயோ இல்லைன்னா ட்ராவலுக்கு உள்ள செலவுகள், ஆன்மீகத்து செலவுகள், இது மாதிரியான செலவுகள் சின்ன சின்னதாக போகும். சேமிப்பு கூட உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் செலவு செய்யும்போது அது கொஞ்சம் ஜாக்கிரதையான ஒரு யோசனை வச்சுக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே எல்லாரும் நல்லபடியாக கேட்பாங்க. உங்கள் தந்தையாரோட உடலில் கொஞ்சம் சின்னதாக கௌரவம் வச்சுக்கோங்க. குடும்பத்தோட ஆதரவு இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்ல நாள் எது இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கொஞ்சம் நல்ல நாள். சனிக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். அதில் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் போகும். அதை தவிர்த்துக்கோங்க. தொடையிலையோ இடுப்புலையோ சின்ன சின்ன வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஜீரணம் சம்மந்தமாக கொஞ்சம் நல்லபடியாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். ஆயில் ஐட்டம், ஆல்கஹால் ஐட்டம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதாவது லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை வெளிநாடு போகணும் யோசனைலாம் வரும். அது ஏதாவது அதை பற்றி முடிவெடுக்கணும், பேசணும் அப்படின்னா அது வியாழக்கிழமை வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். மஞ்சள் துணி தானம் செஞ்சிங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டீச்சர்ஸ்க்கோ இல்லைனா குரு யாருன்னா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை செய்யுங்க. இந்த வாரம் தனுசு ராசி பொறுத்தவரையில் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் கொஞ்சம் நல்லபடியாக இந்த வாரம் முன்னேற்றமாக இருக்கும். பண வரவும் திருப்தியாக இருக்கும். குடும்பத்துலேயும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோட நிதானமாக இந்த வாரத்தை கடக்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான வாரம் தான் தனுசு ராசி பொறுத்தவரையில். அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி நம்மளோட அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.